தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை அம்பத்தூரில் பெண் உதவி ஆய்வாளர் அந்தோணி மாதா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது பற்றிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக அந்தோணி மாதா பணியாற்றி வந்தார். அவர் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார். வணக்கம் பார்த்திபன், இந்த தற்கொலை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. சென்னை அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய பெண் உதவி ஆய்வாளர் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது காவல்துறை வட்டாரங்களிலும் அந்த குடும்பத்தினிடையும் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நேரடியாக டைரக்ட் எஸ்ஐயாக பணிபுரிந்து முதல் பணியை அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் தொடங்கிய அந்தோணி மாதா சுமார் ஒரு ஆண்டு காலமாக சென்னை அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் என கூறப்படுகிறது. பணி சுமை காரணமா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமா என்று தெரியவில்லை. நேற்று பணி முடிந்து சென்றவர் வீட்டில இன்று அதிகாலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது காவல்துறையினருக்கு. உடனடியாக அம்பத்தூர் காவல்துறையினர் அவர்கள் அம்பத்தூர் சோழம்பேடு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள் என கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். பெண் உதவி ஆய்வாளராக பணிபுரியக்கூடியவர் இந்த அந்தோணி மாதா ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட T1 அம்பத்தூர் காவல் நிலைய எல்லையில பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல எதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்? 2 பிள்ளைகள் இருக்கிறது. எதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார், என்ன சம்பவம் என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிற சூழலில் ஒரு அம்பத்தூர்ல ஒரு உதவி காவல் ஆய்வாளரே தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் தொடர்ந்து போலீசார் உடலை கைப்பற்றி சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை தொடங்கியிருக்காங்க. விசாரணை பிறகு இன்னும் கூடுதலான முழுமையான தகவல் கிடைக்கப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா, கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.